இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருகப் பண்ணுவேன் என்றார். பிரியமானவர்களே, இதோ கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாரு. இது கர்த்தராலே ஆயிற்று. இது அந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இன்று எந்த நிலையில் இருந்தாலும், என்ன நிலையில் எவ்வளோ கீழே இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். மனசில் நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் நடக்காது, முடியாது, இது எப்படி முடியும், சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் உன்னை திரளாய், மிகவும், கொஞ்சம் இல்லை, மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார். சூழல் என்ன நிலையில் இருந்தாலும், நீ என்ன சூழலில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை பெருக பண்ண போகிறார், உன்னை உயர்த்த போகிறாரு. நீ தயாராக இருந்துக்கோ மகனே, நீ விசுவாசிக்க மகளே. அவர் உன்னை உயர்த்த போகிறார், மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார். உன் விசுவாசம் பெரியது. விசுவாசிக்கிறவன் தேவ மகிமை காண்பான். நீ நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவர் கர்த்தர் உனக்கு அதிகமாக கொடுக்க போகிறார். இது எப்படி சாத்தியம் சொல்லலாம்? கர்த்தர் செய்வார். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். கர்த்தர் சொல்லியது ஆகும். ஆமீன்.